வணக்கம் பிரதர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா AMD Ryzen 7ல 5000 சீரிஸ்ல ஒரு லேப்டாப் வந்திருக்குங்க. ஸோ லெனோவோ பிராண்டு மாடல் பார்த்தீங்கன்னா லெனோவோ ஐடியாபேட் ஸ்லிம் 5 மாடலுங்க. ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு 16 GB ரேமு, 512 GB NVMe SSD. முக்கியமாக இதில் கோர் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 கோர் ப்ராசஸில் வருது. ஸோ இதில் முக்கியமாக அது போக வந்து 2 GB AMD ரேடான் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு. ஸோ அதனால இது உங்களுக்கு ஆட்டோ கேட், ஃபோட்டோஷாப், கோல்ரா, மல்டிமீடியா ரெண்டரிங், ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்காவும். நிறைய நண்பர்கள் நம்ம என்ன கேட்டா, ஆனால் கோர் வந்து எனக்கு 8 கோர் அந்த மாதிரி வந்தால் இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 கோர் ப்ராசஸில் தான் வந்திருக்குங்க. ஸோ லேப்டாப்போட முக்கியமாக லேப்டாப் பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 5 hours ப்ளஸ் பேட்டரி பேக்கப் நிற்குங்க. லெனோவோ ஐடியாபேட் ஸ்லிம் மாடல் 15.6 inch டிஸ்பிளே, கீபோர்ட், பேக்லைட் ஆப்ஷனோட வந்திருக்குங்க. லேப்டாப் நல்ல கண்டிஷன், தெளிவாக இருக்குங்க. இந்த லேப்டாப்போட பிரைஸ் நம்ம தரது பார்த்தீங்கன்னா 32,500 தரன்பா. இதுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குவான்டிட்டி தான் வந்திருக்கு. ஸோ நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு குயிக்காக புக் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாங்க. ஸோ லேப்டாப்போட மாடல் பார்த்தீங்கன்னா லெனோவோ ஐடியாபேட் ஸ்லிம் 5. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. AMD Ryzen 7ல 5000 சீரியஸுங்க, 8 கோர் ப்ராசஸரில் வந்திருக்கு, 1.8 GHz ஸ்பீடுங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 16 GB ரேம் DDR4. SSD பார்த்தீங்கன்னா நமக்கு 512 GB சாம்சங்கில் NVMe SSDயோட வந்திருக்கு. AMD ரேடான் கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டே 2 GB வந்திருக்கு. ஸோ அதனால் இது ஆட்டோ கேட், ஃபோட்டோஷாப் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு லேப்டாப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது, நீட்டாக இருக்குங்க. முக்கியமாக இந்த லேப்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் என்னன்னா பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 4 to 5 hours அது மாதிரி நிற்கும். ஓகே நண்பர்.